42வது ஸ்லோகம். யச்சாவகாசார்த்தமசத்க்ருதோசி விஹாரசய்யாசன போஜனேஷு ஏகோ தவாப்யச்யுத தத்சமக்ஷம் தத்க்ஷாமயே த்வாமஹமப்ரமேயம். பகவானுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனன் ஆச்சரியம் என்ற உணர்வுடன் வர்ணனை செய்து, பிறகு விஸ்வரூபத்தில் இருக்கின்ற பகவானுடைய லய கர்த்திருவம் அனைத்தையும் அளிக்கின்ற தன்மையை பார்த்து பயம் கொண்டு, பயம் என்ற பாவனையில் விஸ்வரூபத்தை வர்ணித்து, உங்களுடைய செயலும் உங்களுடைய சொரூபத்தையும் நான் புரிந்து கொள்ள முடியவில்லை என்ற கேள்வியை கேட்டு, நான் காலஸ்வரூபமாக இருக்கின்றேன் என்று பகவான் பதிலை கோரி, இது உன்னுடைய கடமை, நீ நிமித்தமாக இருந்து ஒரு கருவியாக பாவனை செய்து இந்த கடமையில் ஈடுபடு என்று கூறினார். இந்த பயம் அப்படியே பக்தியாக மாறியது. 45வது ஸ்லோகம் வரை பக்தி என்ற பாவனையில் விஸ்வரூபத்தை அர்ஜுனன் வர்ணித்து வருகின்றான். அதில் கிருஷ்ண பகவானுடைய பெருமையை தெரியாமல் நண்பனைப் போல் உங்களிடம் நான் நடந்து கொண்டு இருந்தேன், அதற்காக மன்னிப்பை அர்ஜுனன் கேட்கின்றான். இந்த 2 ஸ்லோகத்தில் 41, 42 இதில் சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம், உங்களை சாதாரண நண்பனாகவே கருதி உங்களை எப்படியெல்லாம் நான் அவமதித்துள்ளேனோ, அது அன்பினால் இருக்கலாம், கவனக்குறைவினால் இருக்கலாம், அதையெல்லாம் மன்னித்தருளுங்கள். இந்த ஸ்லோகத்தில் எச்ச அவகாசார்த்தம் அசத்கிருதக அசி, ஒரு விளையாட்டிற்காக, மகிழ்ச்சிக்காக, சிரிப்புக்காக உங்களை நான் அவமதித்துள்ளேன். எல்லா சூழ்நிலையிலும் ஏகக தனியாகவோ, தத் சமக்ஷம் மற்றவர்கள் முன்னிலையிலேயோ அதை மன்னித்தருளுங்கள் என்று கூறி, மேலும் ஒரு பக்தன் பகவானிடம் தன்னை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது போல் அடுத்த சில ஸ்லோகங்களில் மீண்டும் பக்தியை வெளிப்படுத்தி பகவானிடம் தன்னை காத்தருள வேண்டுகின்றான். அடுத்த ஸ்லோகம். பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ச குருர்கரீயான் ந த்வத்சமோஸ்த்யப்யதிகः குதோன்யः லோகத்ரயேப்யப்ரதிமப்ரபாவம். இந்த ஸ்லோகங்களெல்லாம் பக்தியினுடைய வெளிப்பாடாக வருகின்றது. பிதா அஸ்ய லோகஸ்ய சராச்சரஸ்ய, சராச்சரம் அசைகின்ற அசையாத இந்த அனைத்து லோகத்திற்கும் உலகத்திற்கும் நீங்கள் பிதா தந்தையை போல் இருக்கின்றீர்கள். பிதா என்றால் தந்தை, தந்தையை போல் நீங்களே காரணம். தந்தை எப்படி குழந்தையை பாதுகாக்கின்றாரோ, எப்படி குழந்தையை உருவாக்குகின்றாரோ, அதுபோல நீங்கள் காரணம். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யக குருஹு கரியான். கரியான் என்றால் மேலான, குருஹு
குருவாகவும் நீங்களே இருக்கின்றீர்கள். இங்கே குரு என்றால் ஞானத்தை கொடுப்பவர். இரண்டு விதமான ஞானம், ஒன்று சத்திய மித்யா ஞானம், இனி ஒன்று தர்ம அதர்ம ஞானம். எது தர்மம் எது அதர்மம் என்ற ஞானத்தை கொடுப்பவர், அதே சமயத்தில் எது உண்மை எது பொய் என்ற ஞானத்தை கொடுப்பவர் மேலான குருவாக இருக்கின்றீர்கள். அதாவது தட்சிணாமூர்த்தி ரூபமாக, அப்படி இறைவனே குரு ரூபமாக இருக்கின்றார். அதை இங்கு கூறி பூஜ்யக ச வணங்கத்தக்கவராகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள். பூஜ்யக குருகுணா பிரம்மனிஷ்டனுடன் இருக்கின்ற குருவாக நீங்கள் இருக்கின்றீர்கள். பிறகு இரண்டாவது வரியில் நத்வத் சமக அஸ்தி அப்யதிகக, உங்களுக்கு நிகராக வேறு யாரும் இல்லை. துவத் சமக நாஸ்தி, துவத் சமகன உங்களுக்கு சமமாக யாரும் இல்லை. அப்யதிகக குதக அந்யக, அப்யதிகன உங்களுக்கு மேலாக, உங்களை விட வேறாக மேலாக, அந்யக குதக வேறு யார்தான் இருக்கின்றார்கள். லோகத்ரயே அபி, அனைத்து இந்த மூன்று லோகத்திலும் அப்பிரதிம பிரபாவ, பிரபாவ என்றால் பிரபவம் என்றால் பெருமை மேன்மை, அப்பிரதிம என்றால் உவமை. அதாவது உங்களுடைய பெருமையை கூற வேறு உவமை இல்லை. ராமாயணத்தில் சொல்வது போல ராவணையோர் யுத்தம், ராமருக்கும் ராவணனுக்கும் யுத்தம் எப்படி இருந்தது என்றால் ராவணையோர் இவ, அது ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்வார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதை கம்பேரே பண்ண முடியாதான். அவ்விதத்தில் உங்களுடைய பெருமை உங்களுடைய மேன்மையை ஒப்பிட முடியாது. அதனால தான் ஒப்பிலி அப்பன்னு ஒரு பகவானுக்கு பேர். அதை என்ன பண்ணி வச்சுட்டாங்க, உப்பிலி அப்பன்னு முடிவு பண்ணி அந்த பகவானுக்கு உப்பு இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஒப்பிலி அப்பன், ஒப்பிலி என்றால் ஒப்பு இல்லாதவன், கம்பேர் பண்ண முடியாது. அவருக்கு மேலாக வேறாக யாரும் இல்லை. இதெல்லாம் பக்தியினுடைய வெளிப்பாடு. அதாவது குருவை ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஸ்துதி செய்யலாம், ஈஸ்வரனை ஸ்துதி செய்யலாம், ராஜாவை ஸ்துதி செய்யலான்னு சாஸ்திரத்தில் 3 பேர்த்த மட்டும் ஸ்துதி பண்ணலாமா. ராஜாவை ஸ்துதி பண்ணினா தான் அந்த ஒரு ஸ்துதியில் அவர் சந்தோஷமாக ஆட்சி செய்வார். ஈஸ்வர ஸ்துதி குரு ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஆத்மஸ்துதி தான் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. தன்னைத்தான் புகழ்ந்துக்க கூடாதே தவிர, இங்கே பக்தியின் வெளிப்பாட்டில் அர்ஜுனன் பகவானை புகழ்ந்து வருகின்றான். மேலும் பகவானிடம் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்றும் தன்னுடைய தவறுகளை மன்னிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை. அடுத்த ஸ்லோகத்தில் தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே த்வாமஹமீஷமீட்யம் பிதேவ புத்ரஸ்ய சகேவ சக்யுः பிரிய பிரியாயார்ஹசி தேவ சோடும். தஸ்மாத் ஆகவே, நீங்களே ஈஸ்வர சுரூபமாக இருக்கின்ற காரணத்தினால், தஸ்மாத் பிரணம்ய மனதினால் உங்களை வணங்கி, பிரணம்ய என்றால் மனதால் வணங்கி, பிரணிதாய காயம் உடலாலும் உங்களை வணங்குகின்றேன். காயம் பிரணிதாயன, காயம்னா உடல், உடலாலும் உங்களை நான் விழுந்து வணங்குகின்றேன். பிரசாதயே துவாமகம் ஈஷம் ஈட்யம், ஈட்யம்னா வணங்கத்தக்க ஈஸ்வரனாக இருக்கின்ற உங்களை, துவாம் அகம் பிரசாதையே நான் வணங்குகின்றேன், பிரார்த்தனை செய்கின்றேன்
எனக்கு அருள் புரியுங்கள். இது வர்ணனை அல்ல, இது பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு. நீங்கள் எனக்கு அருள் புரியுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். பிறகு நான் செய்கின்ற தவறுகளை எல்லாம் மன்னிக்க வேண்டும். காரணம், வேதாந்தத்துக்குள்ளே வர வர அந்த குற்ற உணர்வு வந்துடும். 15 வருஷத்துக்கு முன்னாடி யாரையாவது ஹர்ட் பண்ணியிருப்போம், இப்போ அதை நினச்சி துக்கப்பட்டுட்டு இருப்போம். அப்போ அதை நினச்சி சந்தோஷப்பட்டிருப்போம், நான் இப்படி துன்பப்படுத்தினேன்னு. கொஞ்ச நாள் மைண்டு மென்மையாயிட்டா செஞ்ச தவறுகளை எல்லாம் நினச்சி நம்ம வருத்தப்படுவோம். அப்படி துயரப்படுற அந்த துயரம் இருக்கே, அதுதான் தவம். அந்த துயரம் அதுக்கு அதிகமாயிடுது அப்படின்னா நம்முடைய அடுத்த முன்னேற்றத்திற்கு தடையாக நின்றும். நம்மளால் முன்னேறி போக முடியாது. அந்த குற்ற உணர்வை நீக்கிறதுக்கு தான் அர்ஜுனன் இப்படி பிரார்த்தனை செய்கின்றான், என்னுடைய தவறுகளை எல்லாம் மன்னியுங்கள். அப்போ ஒரு பக்தன் ஒரு சிஷ்யன் நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனுடைய அனுகிரகம் எனக்கு இருக்குன்னு ஒரு பாசிட்டிவாக உணரணும். எப்பொழுதுமே நான் பாவி, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு கில்ட்டிலேயே இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த பிரார்த்தனை, நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள், மன்னியுங்கள். 2வது வரியில் எக்ஸாம்பிள், யார் யாரை மன்னிப்பது போல, பிதேவ புத்திரஸ்ய, அதாவது மகனுடைய தவறை தந்தை மன்னிப்பது போல. என்னதான் பையன் தப்பு பண்ணினாலும் மகன்கிற காரணத்தினால குழந்தையாக இருக்கும் பொழுது தந்தை எப்படி மன்னித்து விடுகின்றாரோ அதுபோல தேவசோடும் அர்ஹசி, நீங்கள் என் தவறை மன்னிக்க வேண்டும். சகா இவ சக்கியுகு, 2 நண்பர்கள் உண்மையான நண்பர்களாக இருந்தால் ஒரு நண்பன் செய்கின்ற தவறை இனியொரு நண்பன் மன்னிப்பது போல. அதாவது ஒரு குழந்தையாக இருக்கிற வரைக்கும் பெற்றோர் மன்னித்து விடுவார்கள், கொஞ்சம் பெருசாகத்தான் இவருக்கு மன்னிக்கிற குணம் குறையும். இப்போ சிறு குழந்தையை எப்படி தந்தை மன்னிப்பது போல ஒரு 2 நண்பர்கள் அவரவர்களுடைய தவறை மன்னிப்பது போல பிரியா பிரியாயாகா இவ தேவ சோடும். பிரியா பிரியாயாக என்றால் கணவன் மனைவி இருவரும் ஒருவருடைய தவறை ஒருவர் மன்னித்து வாழ்வது போல தேவ சோடும் அர்ஹசி, என்னுடைய தவறை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று பக்தியின் வெளிப்பாட்டில் கூறி இனி அடுத்த ஸ்லோகத்தில் நிறைவு செய்கின்றான் அர்ஜுனன் தன்னுடைய பக்திங்கிற உணர்விலிருந்து வெளிப்படுகின்ற வர்ணனையை. 45 அதிருஷ்டபூர்வம் ஹ்ருஷிதோஸ்மி திருஷ்ட்வா பயேன ச பிரவ்யதிதம் மனோ மே ததேவ மே தர்ஷய தேவரூபம் பிரசீத தேவேஷ ஜகன்னிவாச. 36வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து இந்த 45வது ஸ்லோகம் வரை பக்திங்கிற உணர்வுடன் அர்ஜுனன் விஸ்வரூபத்தை வர்ணித்து முடிவுரை செய்கின்றான். அதிருஷ்டபூர்வம் திருஷ்டுவா, அதிருஷ்டபூர்வம்னா இப்படிப்பட்ட விஸ்வரூபத்தை இதுவரை பார்க்காமல் இப்பொழுது நான் பார்த்து, அதிருஷ்டபூர்வம், பூர்வம்னா இதற்கு முன், திருஷ்டபூர்வம்னா இதற்கு முன் பார்க்கப்பட்டது, அதிருஷ்டபூர்வம்னா இதற்கு முன் பார்க்கப்படாத இப்படி ஒரு காட்சியை பார்த்து முதலில் நான் என்ன உணர்ந்தேன், ஹ்ருஷிதக அஸ்மி, ஆச்சரியப்பட்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன், பேருவகை அடைந்தேன். அதிசயமான ஒன்றை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், அப்படி ஹ்ருஷிதக அஸ்மி, அதை பார்த்த உடனே எனக்கு ஆர்வம், மகிழ்ச்சி, ஆச்சரியம் இவைகளெல்லாம் வந்தது. பிறகு என்ன ஏற்பட்டது, பயேனச்ச பிரவ்யதிதம் மே மனக, பிறகு என்னுடைய மனம் பயத்தினால் சூழ்கொண்டது. பயேன பயங்கிற உணர்வினால மே மனக
என்னுடைய மனம் பிரவ்யதிதம் நடுங்கியது, பயப்பட்டது. பிறகு என்னாச்சுன்னா, பிறகு எனக்கு பக்திங்கிற உணர்வு ஏற்பட்டது. அதை நம்ம இங்கே சேர்த்திக்கணும். நான் ஆச்சரியப்பட்டேன், ஆனந்தப்பட்டேன், பயப்பட்டேன். அந்த பயம் பக்தியாக பரிணாமத்தை அடைந்தது. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பயம்தான் ஆரம்பத்தில் நம்மை காப்பாற்றுகின்ற ஒரு உணர்வு. அந்த பயம் போயிடுச்சு, நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் அவனுக்கு குளிரிட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவோம். அப்போ அவன் எல்லா தப்பும் பண்ணுறான் அப்படின்னு. அந்த பயம் போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம சுலபமாக அதர்மத்துக்குள்ளே போயிடுவோம். எப்போ தர்மத்தில் நிஷ்டை அடைந்து விடுகின்றோமோ, நம்மால் விரும்பினாலும் கூட அதர்மம் பண்ண முடியாதோ, அப்போ பயம் அப்சல்யூட்டாக நம்ம விட்டு போகலாம். இப்போ அதற்கு முன்னாடி பயம்தான் நம்ம காப்பாற்றும். அதனால தான் பயபக்தின்னெல்லாம் நம்ம சொல்கிறோம். அந்த பயம் பக்தியாக பரிணாமத்தை அடைந்தது. இனி அர்ஜுனன் எனக்கு மீண்டும் கிருஷ்ண ரூபத்தை அல்லது விஷ்ணு ரூபத்தை காட்டுங்கள், விஸ்வரூபத்தை விளக்கி கொள்ளுங்கள் என்ற பிரார்த்தனையை செய்ய போகின்றான். ததேவமே தர்ஷய தேவரூபம் பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாச. இனி வருகின்ற பகுதியில் இந்த இரண்டாவது வரியிலிருந்து எனக்கு பழைய ரூபத்தையே காட்டுங்கள், விஸ்வரூபம் போதும்னு அர்ஜுனனே விளக்கி சொல்ல கேட்கின்றான். ஜெகன்னிவாச, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறைவா, தேவதேவ எல்லா தேவர்களுக்கும் தேவேஷ தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கின்ற இறைவா, மே தர்ஷய ததேவ ஹே தேவ ரூபம், உங்களுடைய ஹே தேவா இறைவா உங்களுடைய அந்த உருவத்தையே எனக்கு இப்பொழுது காட்டுங்கள். அந்த ரூபம் என்ன என்றால் மீண்டும் விஷ்ணு ரூபம் அல்லது கிருஷ்ண ரூபத்தையே காட்டுங்கள் என்று அடுத்த ஸ்லோகத்தில் பிரார்த்தனை செய்கின்றான். எனக்கு அந்த பழைய ரூபத்தையே காட்டுங்கள். 46 கிரீட்டினம் கதினம் சக்ரஹஸ்தம் இச்சாமி த்வாம் த்ரஷ்டுமஹம் ததைவ தேனைவ ரூபேன சதுர்புஜேன சஹஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. இந்த ஸ்லோகத்தில் நீங்கள் விஸ்வரூபத்தை விளக்கி கொண்டு பழைய ரூபத்திற்கு வாருங்கள், கிருஷ்ண ரூபத்திற்கு வாருங்கள் அல்லது விஷ்ணு ரூபத்திற்கு வாருங்கள் என்று கேட்கின்றான். கடைசி பகுதியில் விஸ்வமூர்த்தே சஹஸ்ரபாகோ, சஹஸ்ரபாகோன்னு ஆயிரக்கணக்கான கைகளை உடைய இப்பொழுது இருக்கின்ற நீங்கள் விஸ்வமூர்த்தே, விஸ்வம் முழுவதும் உங்களுடைய உருவமாகவே இருக்கின்றது, உலகம் முழுவதும் உங்களுடைய உருவமே தெரிந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நீங்கள், பிறகு முதல் வரியில் கிரீடினம் கதினம் சக்கரஹஸ்தம், இப்படிப்பட்ட நீங்கள் எனக்கு ஒரு சாதாரண வெறும் ஒரே கிரீடத்துடன் ஒரு கதியுடன் ஒரு சக்கரத்துடன் அந்த விஷ்ணு ரூபத்தில் இப்பொழுது பார்க்க நான் விரும்புகின்றேன். இச்சாமி துவாம் திரஷ்டுமகம் ததைவ, அப்படிப்பட்ட ரூபத்தை நான் இப்பொழுது பார்க்க விரும்புகின்றேன். எனக்கு விஸ்வரூபத்திலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள். தேனைவ ரூபேன சதுர்புஜேன, தேன அந்த பழைய ரூபம் 4 கைகளை உடைய கதி சக்கரம் கிரீடம் இந்த உருவத்துடன் இருக்கின்ற விஷ்ணு ரூபத்திற்கு நீங்கள் வாருங்கள். ஆனால் உண்மையிலேயே அர்ஜுனன் தேவைப்படுறது கிருஷ்ண ரூபந்தான், இருந்தாலும் நீங்கள் விஸ்வ வாருங்கள் என்று. இனி பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் நான் உனக்கு ஏன் இந்த விஸ்வரூபத்தை காட்டினேன், இந்த விஸ்வரூபத்தின் பெருமை என்ன என்று கூறி
மீண்டும் நீ என்னுடைய பழைய கிருஷ்ண ரூபத்தை பார்த்து பயத்திலிருந்து விடுதலை அடைவாயாக என்று அடுத்த 3 ஸ்லோகத்தில் பகவான் பேசுகின்றார். ஸ்ரீ பகவானுவாச்ச மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தர்ஷிதமாத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் யன்மே த்வதன்யேன ந திருஷ்டபூர்வம். பகவான் அர்ஜுனனிடம் இப்பொழுது கூறுகின்றார், மயா பிரசன்னேன தவ அர்ஜுன இதம். ஹே அர்ஜுனா, உன்னிடத்தில் மகிழ்ச்சி அடைந்த காரணத்தினால், உன்னுடைய பக்தி, உன்னுடைய குணம், உன்னிடத்தில் நான் மகிழ்ச்சி அடைந்த காரணத்தினால், மயா பிரசன்னேன தவ அர்ஜுனேன இதம், இந்த ரூபம் பரம், இந்த மேலான ரூபம், தர்ஷிதம், உனக்கு காட்டப்பட்டது. மயா பிரசன்னேன, என்னால் மகிழ்ச்சி அடைந்த காரணத்தினால். அப்போ அதுக்காகத்தான் பகவானுக்கு பாத்திரமாக வேண்டும்னு சொல்கிறோமே, அதுதான் இது. அதாவது நீ என்னுடைய அன்புக்கு பாத்திரமான காரணத்தினால் ரூபம் பரம் தர்ஷிதம். இனி பகவான் தெளிவாக சொல்கின்றார், ஆத்மயோகாத், இந்த ரூபம் இருக்கே விஸ்வரூபம், இது என்னுடைய மாயையினுடைய ஒரு தோற்றம். அதாவது இந்த விஸ்வரூபத்தை சொல்கிறார், இதுவே சத்தியம் அல்ல, இது என்னுடைய மாயையினுடைய ஒரு தோற்றம். தர்ஷிதம் ஆத்மயோகாத், இங்கே யோகம்னா மாயை, ஆத்மயோகாத் என்று, ஆத்மான என்னுடைய இந்த மாயையின் துணை கொண்டு ஒரு மாயிக்க ரூபத்தை என்னால் உனக்கு காட்டப்பட்டது. இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், நாமளும் இதே போல் விஸ்வரூபத்தை பார்த்தா தான் மோட்சம் கிடைக்குங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஏற்கனவே இந்த அத்தியாயத்தினுடைய முகவுரையில் பார்த்தோம், விஸ்வரூபம் 2 விதம். முக்கியமான விஸ்வரூபம் என்பது இறைவனை பற்றிய அறிவுடன் இந்த உலகத்தையே இறைவனாக பார்த்தல், எல்லா நாமரூபங்களும் இறைவனுடையது என்று பார்த்தல். இரண்டாவது தற்காலிகமாக அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட இந்த ரூபம். இதை நம்ம எதோடு கம்பேர் பண்ணி பார்த்தோம், அவரவர்களுடைய வாழ்க்கையில் சிலருக்கு வந்திருக்கலாம் சில அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் ஏற்படும், சில காட்சிகள், அது இஷ்ட தேவதா தர்ஷனமோ அல்லது ஏதாவது வந்திருக்கலாம். இவைகள் விஸ்வரூபமெல்லாம் நமக்கு ஸ்ரத்தையை வளர்ப்பதற்காக மட்டும், ஸ்ரத்தையை வளர்த்து ஒரு நம்பிக்கையை வளர்த்து இந்த சாதனையில் தொடர்ந்து நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக மட்டும்தான் இவைகளினுடைய பிரயோஜனம். அதனால தான் பகவான் தெளிவாக சொல்கிறார், இந்த தர்ஷனம் இருக்கே இது ஆத்ம யோகாத். ஏன் நாம் இந்த இடத்துல முக்கியமாக சொல்கிறோம்னா, வேதாந்தத்தில் எது திருஷ்யம் தது மித்யான்னு ஒரு முக்கியமான ரூல் இருக்குது. எது திருஷ்யம், எது பார்க்கப்படுகிறதோ அது சத்தியம் அல்ல. ஏன்னா உன்னால் பார்க்கப்பட்டாச்சு, அது பார்க்கப்பட்டாலேயே அது அனித்தியம். நான் கடவுளை பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்கிறார், உடனே நம்ம சொல்லிடலாம் அந்த கடவுள் அனித்தியம் மித்தியான்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, நீ பார்த்தேன்னு சொன்னதுனாலேயே, அது பார்க்கப்பட்ட காரணத்தினால். அதனால தான் பகவான் என்னுடைய ஆத்ம யோகத்தினால் உனக்கு காட்டப்பட்டது. இனி வருகின்ற பகுதியில் இப்படிப்பட்ட விஸ்வரூபமும் சாதாரணமாக கிடைச்சிடாதுன்னு சொல்லி இந்த விஸ்வரூபத்தினுடைய பெருமையை பகவான் பேசுகின்றார். இந்த ரூபத்தினுடைய மகிமை பெருமையை சொல்லி
நான் மீண்டும் பழைய ரூபத்திற்கு வருகின்றேன், நீ மன அமைதியை அடைவாயாக என்று அர்ஜுனனை சமாதானப்படுத்தி இனி வருகின்ற பகுதியில் விஸ்வரூபத்தின் பெருமையை கூறுகின்றார். இரண்டாவது வரியில் தேஜோமயம், இந்த விஸ்வரூபம் இருக்கே அது ஒளி பொருந்தியதாக இருந்தது. விஸ்வம் அனந்தம் ஆத்யம், எண்ணிக்கைக்கு அடங்காததாக இருந்தது. ஆத்யம் மிக மேலானதாக இருந்தது. எது மே त्वत् அன்யேன ந திருஷ்ட பூர்வம், இது போன்ற ரூபம் வேறு ஒருவராலும் பார்க்கப்படவில்லை. நான் வேறு யாருக்கும் இப்படிப்பட்ட ரூபத்தை முழுமையாக காட்டவில்லை. பல இடங்களில் பகவான் விஸ்வரூபத்தை எடுத்திருக்கார். சில சமயம் துரியோதனை பயப்படுத்துறதுக்கு ஒரு ரூபம், இது போன்ற சில ரூபங்கள் எடுத்துள்ளார். ஆனால் உனக்கு இங்கு காட்டியது போல யாருக்கும் இப்படி ஒரு உருவத்தை நான் காட்டவில்லை. ஆனால் சஞ்சயன் தூய்மையான மனதுடன் கூடியதனால சஞ்சயனும் இதை பார்த்து வர்ணிக்கின்றான். அப்படி உன்னை தவிர வேறு யாருக்கும் இப்படி ஒரு காட்சியை அனுகிரகத்தை நான் செய்ததில்லை என்று கூறி அடுத்த ஸ்லோகத்தில் விஸ்வரூபத்தினுடைய பெருமையை மேன்மையை பகவான் குறிப்பிடுகின்றார். ந வேதயஜ்ஞாத்யயனைர்ந தானைஹி ந சக்ரியாபிர்ந தபோபிருக்ரைஹி ஏவம் ரூப சக்ய அகம் நிர்லோகே த்ரஷ்டும் த்வதன்யேன குரு பிரவீர. வேதாந்த சாஸ்திரத்தில் உபதேசிக்கின்ற விதத்தில் ஒரு விதமான முறை இருக்கின்றது, ஒரு மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன். அதாவது டீச் பண்ணுறதுல ஒரு முறை இருக்குது. என்ன முறை என்றால், ஒரு இடத்தில் ஒரு சாதனையை வலியுறுத்த வேண்டும், அது இம்பார்ட்டன்ட்னு சொல்ல வேண்டும் என்றால் அந்த இடத்தில் மற்ற சாதனைகளையெல்லாம் சொல்லி இதனாலையெல்லாம் அடைய முடியாது, இதனால மட்டும் என்று சொல்வது வழக்கம். உபநிஷத்துக்குள்ளே நம்ம பார்க்கலாம் இது. அதாவது சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அந்த இடத்துல உபநிஷத்து என்ன சொல்லும், நீ என்ன கர்மயோகம் பண்ணாலும் தவம் பண்ணினாலும் நடக்காது, படித்தாதான் அப்படின்னு சொல்லும். மனக்கட்டுப்பாடு புலனடக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா நீ எவ்வளவு சாஸ்திரம் படித்தாலும் அது வேலைக்கு அடங்காது, மனக்கட்டுப்பாட்டுனால தான் நீ லட்சியத்தை அடைய முடியும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாதனையை சொல்லும்போது மற்ற சாதனைகளையெல்லாம் நீக்கி இதனால் அடைய முடியாது, இதனால் மட்டும்தான் அப்படின்னு சொல்வது வழக்கம். அப்படி பார்த்தோம்னா எல்லா சாதனைகளும் ஏதோ ஒரு இடத்துல வலியுறுத்தப்பட்டு இருக்கும். இந்த இடத்துல பகவான் பக்திங்கிற சாதனையை வலியுறுத்த விரும்புகின்றார். பின்னாடி சொல்ல போகிறார், பக்தியினால் மட்டும்தான் இப்படிப்பட்ட விஸ்வரூபத்தை பார்த்து என்னை உணர்ந்து மோட்சத்தை அடைய முடியும்னு சொல்ல போகிறார். அதனால தான் நாம் அடுத்த அத்தியாயத்தில் பக்தியை பற்றி மிக விரிவாக பார்க்க போகின்றோம். பகவத்கீதையிலேயே ரொம்ப சிம்பிளான அத்தியாயம்னா 10, 11 தான். பிறகு 8வது அத்தியாயத்தை சொல்லலாம். 12வது அத்தியாயத்திலிருந்து இனி முடியும் வரைக்கும் நல்ல ஒரு வெயிட்டான அத்தியாயம். நம்ம நாரத பக்தி சூத்திரத்திலிருந்தெல்லாம் எடுத்து பக்தியினுடைய லட்சணத்தை பார்க்க போகிறோம். அந்த பக்தியை வலியுறுத்தி சொல்வதற்காக இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார், இந்த விஸ்வரூபத்தை சில சாதனைகளை எல்லாம் சொல்லி, அதாவது எந்தெந்த சாதனை சாஸ்திரங்களில் முக்கியம்னு சொல்லப்பட்டிருக்கோ அவைகளையெல்லாம் எடுத்து சொல்லி அவைகளால் மட்டும் விஸ்வரூபத்தை பார்க்கவோ அல்லது என்னை உணரவோ என்னை அடையவோ முடியாது என்று கூறுகின்றார்.
இதில் மற்ற சாதனைகளை நெகேட் பண்ணுறதுல தாத்பரியம் கிடையாது, நிஷேதிப்பதிலையோ நீக்குவதில் தாத்பரியம் இல்லை. இங்கே தாத்பரியம்னா இங்கே முக்கியத்துவம் பக்தியினுடைய மேன்மையை உணர்த்துவதற்காக. அல்லது இந்த சாதனைகளெல்லாம் இருந்து பக்தி இல்லை என்றால் இந்த எந்த சாதனையும் பயனில்லை. ஒரு பூஜை பண்ணுறோம், நம்ம அந்த பூஜையில் குற்றம் இருக்குன்னு நினச்சி கடைசியில் ஒன்று செய்வோம், அதாவது குற்றம் இருந்தால் மன்னிச்சுக்க, அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அது முக்கியம் இல்லை. அங்கே பக்தியே இல்லாமல் எவ்வளவு பூஜை பண்ணி பிறகு மந்திரலோபே தந்திரலோபேன்னு சொல்லி கடைசியில் ஸ்ரத்தா லோபேன்னு வேறு சொல்லிடுறது. என்னுடைய ஸ்ரத்தையிலையும் லோபம் இருந்தால் மன்னிச்சுக்கன்னு சொல்லிடுறது. அது ஒரு ரொட்டீனாக நாம் பண்ணிகிட்ருப்போம். ஸ்ரத்தையில் லோபம் இருந்தால் பகவான் மன்னிக்க மாட்டார், வேறு ஏதாவது லோபம் இருக்கலாம், குறை இருக்கலாம். அப்படி இங்கே இவ்வளவு சாதனை இருந்தும் இதற்குள் பக்தி என்று ஊடுருவி இல்லை என்றால் விஸ்வரூபத்தை பார்க்கவோ உணரவோ அல்லது ஈஸ்வரனை அடையவோ முடியாது. இதுதான் இங்கே கருத்து. பகவான் இந்த அத்தியாயத்தை எப்படி முடிப்பார்னு சொன்னால், பக்தியினால தான் என்னை அறிந்து என்னை அடைய முடியும்னு சொல்லி முடிக்க போகிறார். முடித்த அடுத்த அத்தியாயமே அர்ஜுனன் பக்தியை பற்றி ஒரு கேள்வி கேட்க முழு அத்தியாயமே பக்தி யோகமாக அமையும். நம்ம பக்தியை பற்றி 7வது அத்தியாயத்திலேருந்து ஆரம்பித்தோம். சில கருத்துக்களை, முக்கியமான ஒரு தலைப்பு, அது அவ்வளவு சுலபமாக புரிஞ்சுக்கிற டாபிக் அல்ல, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் பக்திங்கிறது. அதனுடைய முழுமையை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்க இருக்கின்றோம். இப்போ இங்கே சில சாதனைகளை எல்லாம் கூறி இவைகளால் மட்டும் விஸ்வரூபத்தை பார்க்கவோ அல்லது என்னை உணரவோ முடியாதுன்னு பகவான் சொல்கிறார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? பக்திங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்லோகத்திற்குள் சென்றால், ந வேத யக்ஞ அத்யயனைஹி ந தானைஹி. வேதத்தை அத்தியனம் செய்வதால் மட்டும், யக்ஞங்கள் செய்வதால் மட்டும், ந தானைஹி தானங்கள் செய்வதால் மட்டும், தபோபிகி கிரியாபிகி விதவிதமான கர்மங்கள் செய்வதால் மட்டும், உக்ரைஹி தபோபிகி உக்ரமான தவங்கள் செய்வதால் மட்டும், இப்படிப்பட்ட சாதனைகளால் மட்டும், ஏபம் ரூபக அகம் சக்கியக நிருலோகே திரஷ்டும், இப்படிப்பட்ட ரூபத்தை மனித உலகத்தில் பார்க்க இயலாது. அதாவது இந்த விஸ்வரூபத்தை வேதத்தை படிக்கிறதுனாலேயோ, அதாவது வேதத்தை ஓதுவதனாலேயோ, யக்ஞங்கள் செய்வதனாலேயோ, தானங்களும் கர்மங்களும் தவங்களும் செய்வதனாலேயோ, உக்ரைஹி தபோபிகின்னு சொல்கிறார், அசுரர்கள் செய்கின்ற உக்ரமான தவம் செய்வதனாலேயோ இந்த ரூபத்தை பார்த்துவிட முடியாது. திரஷ்டும் துவத் அந்யேன, ஆனால் உனக்கு வேறாக, ஆனால் நீ பார்த்திருக்க, உனக்கு வேறாக, உன்னை தவிர்த்து வேறு யாராலும், ஈவன் இப்படிப்பட்ட சாதனைகள் அவர்கள் செய்திருந்தாலும் விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது. ஏவம் ரூபக திரஷ்டும் அகம் ந சக்கியக, இப்படிப்பட்ட என்னுடைய ரூபத்தை பார்க்க இயலாது. இதை நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம். இதை படிச்சுட்ட உடனே அதனால தான் நான் தவம் தானமெல்லாம் பண்ணுறதில்லை, ஏன்னா பகவானே சொல்லிட்டார்ல, வேதம் படிக்கிறனாலையும் யக்ஞத்தினாலையும் தானம் பண்ணுறதுனாலையும் விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது, அதனால் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இவைகள் மட்டும் செய்தாலும் பிரயோஜனம் இல்லை, பக்தி என்ற ஒன்று இல்லை என்றால், ஏன்னா அப்படித்தான் முடிக்க போகிறார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் நான் பழைய ரூபத்திற்கு வருகின்றேன்னு சொல்லி அர்ஜுனனை அமைதிப்படுத்துகின்றார், சமாதானம் செய்கின்றார். மாதே வ்யதா மாச்ச விமூடபாவக திருஷ்ட்வா ரூபம் கோரமீத்ருங் மமேதம்
வ்யபேதபீப்ரீதமனா புனஸ்த்வம் ததேவ மே ரூபமிதம் பிரபஷ்ய. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனுடைய மனதை அமைதிப்படுத்துகின்றார் பகவான். அமைதிப்படுத்தி ஆறுதல் கூறி, என்னுடைய பழைய ரூபத்தையே நான் இப்பொழுது உனக்கு காட்டுகின்றேன் என்று, அதை இப்பொழுது பார் என்று தன்னுடைய பழைய ரூபத்தை, கிருஷ்ண ரூபத்தை காட்டுகின்றார். மா தே வியதா மாச்ச விமூட பாவக. மா தே வியதா, தே என்றால் நீ, ந வியதா என்றால் பயப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். ந விமூட பாவக, குழப்பத்தை அடைய வேண்டாம், புத்தி குழம்ப வேண்டாம், பயப்பட வேண்டாம். திருஷ்டுவா, பார்த்து, எதை? ஈத்ருங் கோரம் மம ரூபம், என்னுடைய இந்த கோரமான ரூபத்தை பார்த்து. ஈத்ருங், இந்த கோரமான இந்த என்னுடைய ரூபத்தை பார்த்து நீ பயப்பட வேண்டாம், நீ குழப்பத்தை அடைய வேண்டாம். பிறகு வ்யபேதபீஹி, பயம் நீங்கிய மனதை உடையவனாக. பிரீதமனாகா, பிரீதமனகனா மகிழ்ச்சியான அமைதியான மனதை உடையவனாக. புனகத்வம், நீ அவ்விதமான நிலையை அடைந்து. ததேவமே இதம் ரூபம் பிரபஷ்ய, இந்த என்னுடைய பழைய உருவத்தை பார்ப்பாயாக என்று சொல்லி, இப்பொழுது பகவான் விஸ்வரூபத்திலிருந்து கிருஷ்ண ரூபத்திற்கு வந்து விட்டார். இந்த நிலையை அடுத்த ஸ்லோகத்தில் சஞ்சயன் தெரிவிக்கின்றான். அதாவது விஸ்வரூபத்தை ஆரம்பத்திலையும் சஞ்சயன் வந்தான். சஞ்சயன் வந்து என்ன சொன்னார்? இப்படி பகவான் விஸ்வரூபத்தை காட்டினார், இந்த மாதிரியான விஸ்வரூபத்தை அர்ஜுனன் இவ்விதம் வர்ணிக்கலானான்னு சொல்லி சொன்னார். இப்போ மீண்டும் சஞ்சயன் வந்து பகவான் அர்ஜுனனை இவ்விதம் சமாதானப்படுத்தி பழைய ரூபத்திற்கு வந்ததற்கு பிறகு அர்ஜுனன் இவ்விதம் பேசலானான் என்று சஞ்சயன் யாரிடம் கூறுகின்றான்? திருதராஷ்டிரனிடம் இவ்விதம் கூறுகின்றான். அடுத்த ஸ்லோகம். சஞ்சய உவாச்ச இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயः. ஆஸ்வாசயாமாஸ ச பீதமேனம் பூத்வா புனः சௌம்யவபுர்மஹாத்மா. இதி அர்ஜுனம் வாசுதேவக ததா உக்த்வா. இவ்விதம் அர்ஜுனனிடம் வாசுதேவன் இவ்விதம் கூறி, கடைசி சொல் அந்த வாசுதேவனை சஞ்சயன் கூறுகின்றான் மகாத்மா. மகாத்மாவான வாசுதேவன் அர்ஜுனனிடம் இவ்விதம் கூறி, ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயக. பூயக மீண்டும், ஸ்வகம் ரூபம் தன்னுடைய பழைய உருவத்தை காட்டலானார். தர்ஷயாமாசன காட்டினார், தன்னுடைய பழைய ரூபத்திற்கு வந்து விட்டார். ஆஸ்வாசயாமாஸ ச பீதம் ஏனம். ஆஸ்வாசயாமாஸ என்றால் சமாதானப்படுத்தினார், அர்ஜுனனை அமைதிப்படுத்தினார். இதற்கு முன் கூறிய ஸ்லோகத்தில் சொன்னது போல அர்ஜுனனை அமைதிப்படுத்தி, எப்படிப்பட்ட அர்ஜுனன்? பீதம் ஏனம், இந்த பயந்த அர்ஜுனனை அமைதிப்படுத்தி, பூத்வா புனக மீண்டும்
சௌமிய வபுகோ, சௌமியன மிக அழகான கிருஷ்ண ரூபத்தை அடைந்தார். பூத்வான புனக மீண்டும் கிருஷ்ண ரூபத்தை, அழகான ரூபத்தை அடைந்தார். யார்? இந்த மகாத்மா. இதை பார்த்த உடனே அர்ஜுனன் என்ன சொல்கின்றான்? அர்ஜுனன் இனி பகவானிடம் கூறுகின்றான். அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌம்யம் ஜனார்தன இதானீமஸ்மி சம்வ்ருத்தஹ சசேதா பிரக்ருதிம் கதஹ. அர்ஜுனக உவாச்ச. அர்ஜுனன் பகவான் தன்னுடைய விஸ்வரூபத்தை விளக்கிக் கொண்டதற்கு பிறகு, தன்னை சமாதானப்படுத்தியதற்கு பிறகு கூறுகின்றான். என்ன? திருஷ்டுவா இதம் மானுஷம் ரூபம், உங்களுடைய இந்த மனித ரூபத்தை. இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, மனித உருவத்தில் தான் பகவான் கிருஷ்ணர் இருந்து கொண்டிருந்தார். விஸ்வரூபத்தை காட்டினார். நீங்கள் எனக்கு விஷ்ணு ரூபத்தை காட்டுங்கள்னு கேட்டும் கூட, விஷ்ணு ரூபமும் வேண்டாம், நான் பழைய மனித ரூபத்திற்கே வருகின்றேன்னு மனித ரூபத்தை காட்டியுள்ளார். ஆகவே திருஷ்டுவா பார்த்து, இதம் மானுஷம் ரூபம், இந்த உங்களுடைய மனித ரூபத்தை பார்த்து, அந்த ரூபம் எப்படி இருந்ததா? தவ சௌமியம் ஜனார்தன, மிக அழகான இந்த மனித உருவத்தை நான் பார்த்து, ஹே ஜனார்தன, இதானீமஸ்மி, இதானீம் இப்பொழுது நான் இவ்விதம் இருக்கின்றேன். முன்ன மனசில் விதவிதமான உணர்வுகள் தோன்றியது, நான் இப்பொழுது இந்த நிலைக்கு வந்துள்ளேன். என்ன நிலை? சச்சேதாக சம்வ்ருதக. சச்சேதாகனா என்னுடைய புத்தி மனம் பழைய நிலைக்கு வந்து விட்டது. பிரகிருதிம் கதக, நான் பழைய நிலையை அடைந்து விட்டேன். நான் நார்மல் எமோஷ்னல் ஃபீலிங்க்கு வந்துட்டேன். என்னுடைய எமோஷ்னலாக அப்நார்மலாக இருந்துச்சு, இப்போ என்னுடைய எமோஷன் உணர்வுகள் நார்மலாகி விட்டது. இந்த வேதாந்தத்துக்குள்ளே வந்த உடனே இந்த எமோஷனெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், அப்புறம் நார்மலாக செட்டில் ஆகும். அந்த அப்நார்மலாக இருக்கிறதெல்லாம் ஒரு ஷார்ட் டைமுக்கு தான் இருக்கணும். எல்லா நேரத்துலையும் அதிக பக்தி, அதிகமாக நம்ம எக்ஸ்ட்ரீம் எமோஷனில் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது. மீண்டும் நம்ம நார்மல் பிஹேவியருக்கு வந்துடணும். அதுதான் இங்கே அர்ஜுனன் சொல்கிறான், நான் என்னுடைய சாதாரண நிலைக்கு வந்து விட்டேன். இந்த பரவசமாக இருக்கிறது, நம்ம பகவானை குறித்து அழுகிறது, ஓவர் எமோஷனாக இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பாதை. இப்படி இருக்கக்கூடாதுன்னு இல்லை, இதெல்லாம் நமக்கு வரும், நம்ம கண்ட்ரோல் மீறி சம்டைம் வரும். சில சமயம் கிளாஸ் கேட்கும்போதே அழுக வந்துடும். ஏன்னா சில கருத்துக்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்போம். அந்த ஒரு பாயிண்ட்டு புரியாமல் ரொம்ப வருஷம் வருத்தப்பட்டுட்ருப்போம். அந்த கிளாஸ் கேட்டு அந்த கிளாஸ் புரிஞ்ச உடனே நம்ம எறியாமல் எமோஷ்னலாக ஆகும். இதெல்லாம் ஓகேங்கிறார் பகவான். இங்கே அர்ஜுனன் என்ன சொல்கிறா? அதெல்லாம் முடிஞ்சு இப்போ நான் நார்மல் நிலைக்கு வந்து விட்டேன். அதாவது என்னுடைய மனம் சாதாரண நிலைக்கு வந்து விட்டது. வேதாந்தத்தினுடைய லட்சியமே சமநிலை தான். ஃபைனலாக சமத்துவத்துக்கு வரணும். அந்த சமத்துவத்துக்கு முன்னாடி மைண்டு பல எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு வர்றதில் தவறில்லை. தெராசில் ஏதாவது வச்சோன்னா எடுத்த உடனே சமநிலைக்கு வராது, அங்கேயும் இங்கேயும் 4 முறை ஆடித்தான் அது இடைநிலைக்கு வரும். அதனால் மனதில் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் உணர்வுகள் இருந்தாலும் ஒரு கடைசி ஸ்டேஜ் வர வர அது பேலன்ஸ்டாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அதைத்தான் அர்ஜுனன் இங்கு பிரகிருதிம் கதக. பிரகிருதிம் கதகன்னா நான் என்னுடைய பழைய நிலைக்கு வந்து விட்டேன்.
சச்சேதாகான என்னுடைய புத்தி இப்போ தெளிவாகி விட்டது, எந்த குழப்பமும் இல்லை, தெளிவாக இருக்கின்றேன். இப்படி கூறி முடித்தவுடன் மீண்டும் பகவான் கடைசி 4 ஸ்லோகங்களில் விஸ்வரூபத்தினுடைய பெருமையை கூறி பக்தியினுடைய மகத்துவத்தை கூறி பக்தியினால்தான் என்னை உணர முடியும், அடைய முடியும் சொல்லி பக்தியை மேன்மைப்படுத்தி பிறகு கடைசி ஸ்லோகத்தில் சில முக்கிய சாதனைகளை எல்லாம் சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்ய போகின்றார். அடுத்து பகவானுடைய ஸ்ரீ பகவானுவாச்ச சுதுர்தர்ஷமிதம் ரூபம் திருஷ்டவானசி யன்மம தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷனகாங்க்ஷிணக. சுதுர்தர்ஷமிதம் ரூபம் திருஷ்டவானசி யன்மம. எது மம இதம் ரூபம், எந்த என்னுடைய இந்த விஸ்வரூபம் இருக்கின்றதே அது சுதுர்தர்ஷம். தர்ஷம் என்றால் பார்க்கக்கூடியது, துர்தர்ஷம் என்றால் பார்ப்பதற்கு கடினம். சுதுர்தர்ஷம்னா மிக மிக கடினம். என்னுடைய இந்த விஸ்வரூப காட்சி என்பது மிக மிக கடினம், அவ்வளவு சுலபமாக பார்த்துவிட முடியாது. தியாகராஜருக்கெல்லாம் ஒரு ராமருடைய உருவத்தை பார்க்கறதுக்கு எத்தனை கோடி முறை ஜபம் பண்ணினார். அதனுடைய பலனா ஒரு இஷ்ட தேவதையினுடைய உருவத்தை பார்த்தார். நீ எல்லா தேவதைகளையும் என்னுடைய ஒரே உடல்ல பார்த்துட்ட, இது சுதுர்தர்ஷம், அவ்வளவு சுலபமாக காணக்கூடியதல்ல. தேவாக அபி அஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷன காங்க்ஷிணக. தேவர்களும் கூட இந்த ரூபத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசையுடனே கூடி இருக்கின்றார்கள். நித்திய தர்ஷன காங்க்ஷிணக, என்றும் காங்க்ஷிணகன ஆசைப்பட்டு கொண்டுள்ளார்கள். என்னுடைய இந்த விஸ்வரூபத்தை தேவர்களுமே விரும்பி தவம் கிடக்கின்ற இந்த ரூபத்தை நீ பார்த்துள்ளாய் என்று விஸ்வரூபத்தினுடைய மகிமையை கூறுகின்றார். இனி அடுத்த 2 ஸ்லோகத்தில் பக்தியை மேலும் பெருமைப்படுத்த வேறு எந்த சாதனையினாலும் இந்த விஸ்வரூபத்தை பார்த்துவிட முடியாது என்று கூறுகின்றார். 53 நாகம் வேதைர்ந தபசாம் ந தானேன ந சேஜ்யயாம் சக்ய ஏவம் விதோ த்ரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதாம். அகம் ந வேதைஹி, இந்த உருவத்துடன் கூடியிருக்கின்ற என்னை வேத அத்தியனத்தினால் மட்டும் பார்த்துவிட முடியாது. ந வேதைஹினா எவ்வளவு வேதங்களை நாம் ஓதிக்கொண்டிருப்பதனால் மட்டும் பார்த்துவிட முடியாது. அப்படின்னா வேதம் படிக்கக்கூடாதுன்னு பகவான் சொல்லலை, வெறும் வேதத்தை படிக்கிறதுனால மட்டும் இது முடியாது. ந தபசா, விதவிதமான தவம் செய்வதனால் மட்டும் இந்த விஸ்வரூபத்தை பார்த்துவிட முடியாது. ந தானேன, விதவிதமான தானங்கள் செய்வதனால் மட்டும் இயலாது. நச்ச இஜ்யயா,
விதவிதமான யாகங்கள் செய்வதனால் மட்டும் விஸ்வரூபத்தை சக்கியக ஏவம் விதக திரஷ்டும், இவ்விதத்தில் பார்ப்பதற்கு இயலாது. இப்போ வேதம், தவம், தானம், யாகம் இவைகளாலெல்லாம் முடியாது. அப்படின்னா இவைகளெல்லாம் மோசம்னு அர்த்தம் அல்ல, இவைகளால் மட்டும் முடியாது பக்தி இல்லை என்றால். பிற திருஷ்டவானசி மாம் யதா, என்னை எவ்விதம் நீ பார்த்தாயோ அவ்விதம் இவைகளால் முடியாது. சரி, இவைகளால் முடியாது முடியாதுன்னே சொல்லிட்டு இருக்கீங்களே, எதனால் முடியும்? அடுத்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார். 54 பக்த்யா த்வனன்யயா சக்யஹ அகம் ஏவம் விதோர்ஜுன ஞாதும் த்ரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. இந்த ஸ்லோகத்தில் பகவான் மிக தெளிவாக பக்தி என்ற சாதனையை உச்சகட்டத்தில் வைக்கின்றார். பக்தியா அனன்யயா சக்யக அகம் ஏவம் விதக திரஷ்டும். பக்திக்கு ஒரு அடைமொழி போடுறார். இப்படிப்பட்ட பக்தியினால்தான் நான் பார்க்கப்பட முடியும், இந்த விஸ்வரூபத்தை பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அனன்யயா பக்தியா, அனன்யமான பிளவுபடாத பக்தியினால் மட்டும்தான் அகம் சக்யக ஏவம் விதக அர்ஜுன, இவ்விதம் என்னை பார்ப்பதற்கு இப்படிப்பட்ட பக்தியினால் மட்டும் முடியும். இரண்டாவது வரியில் ஞாதும் திரஷ்டும் ச தத்துவேன, இங்கே ரொம்ப முக்கியமான சொல்லு வந்து தத்துவேன. தத்துவேன என்றால் உண்மையில், உள்ளபடி. அதாவது விஸ்வரூபமான என்னுடைய உருவத்தை பார்ப்பதற்கு மட்டுமல்ல, தத்துவேன ஞாதும், உண்மையிலேயே யார் ஈஸ்வரன் என்ற சரியான அறிவை அடைய வேண்டும் என்றால் பக்தியினால் மட்டும்தான் இயலும். இப்போ தத்துவேன ஞாதும், இந்த தத்துவேனங்கிறது ஞாதுமோட முக்கியமாக கனெக்ட் பண்ணணும். அதாவது நம்ம கடவுளை பற்றி படிக்கிறோம், கேட்குறோம், ஆனால் புரிந்து கொள்வது சரியாக இறைவனை பற்றிய அறிவை அடையணும்னா அது அனன்ய பக்தியினால தான் முடியும். திரஷ்டும், என்னை பார்ப்பதற்கு, உணர்வதற்கு, என்னை அறிவதற்கு, சரியாக அறிய வேண்டும் என்றால் அது பக்தியினால். பிரவேஷ்டும் ச பரந்தப, பிரவேஷ்டும்னா என்னையே அடைய வேண்டும் என்றாலும், ஞாத்தும்னா என்னை அறிய வேண்டும் என்றாலும், திரஷ்டும் என்னை பார்க்க வேண்டும் என்றாலும், என்னை அடைய வேண்டும், பிரவேஷ்டும்னா அடைதல், என்னை அடைய வேண்டும் என்றாலும் இவைகள் எல்லாமே அனன்ய பக்தியினால்தான் சாத்தியம் நடக்கும். இனி அனன்ய பக்தினா என்ன? இந்த சந்தேகத்துக்காகத்தான் அடுத்த அத்தியாயம். அது மட்டுமல்ல, பக்தியை பற்றி நம்ம அங்கங்கே பார்த்து வச்ச கருத்துக்களை எல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் ஒரு கோர்வையாக முழுமையாக பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக் பக்திங்கிற டாபிக் தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் பக்தி பக்தின்னு. நம்ம சில சமயங்களில் ஒரு கருத்து நமக்கு தெரியலங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல அதை கண்டுபிடிக்கணுமல்ல, இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி அது கண்டுபிடிக்கணும்னா நமக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். பக்தியினுடைய டெஃபினிஷன் என்ன? நம்மளால் எனக்கு பக்தினா என்னன்னு தெரியும்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டு பாருங்கள், டிஃபைன் பக்தி. ஒரு வார்த்தையும் வாயிலேருந்து வராது, முதல்ல நமக்கே வராது. பக்திக்கு என்ன லட்சணம்?
யோசித்து பார்த்தா அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு யோசித்து பார்ப்போம். இங்கே பக்திக்கு ஒரு அடைமொழியுடன் பக்தியை சொல்கிறார். அனன்யா பக்தியா. அனன்யா பக்தி. இங்கே அனன்யான்னு சொன்னால் பிளவுபடாத. அனன்யம்னா பிளவுபடாத பக்தியினால். நம்ம பார்க்க போகிறோம், ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்கிறோம் இதெல்லாம். அதாவது ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்திங்கிற இடத்துல பக்தனை பகவான் நாளாக பிரித்தார். அது ஞானியினுடைய பக்தி தான் பிளவுபடாத பக்தி. அடுத்த பிளவு ஜிக்ஞாசுவினுடைய பக்தி. ஆர்த்தி அர்த்தார்த்தி இவர்களுடைய பக்தி எல்லாம் பிளவுபட்டிருக்கு. ஒரு பணத்துக்காக ஒரு பொருளுக்காக பகவான் மீது பக்தி செலுத்துகிறவன் முதல்ல தன்னை நேசித்து தான் நேசிக்கிற பணத்தையும் நேசித்து அப்புறம்தான் பகவானை நேசிக்கிறான். ஆனால் ஒரு ஜிக்ஞாசு தன்னையும் பகவானையும் நேசிக்கிறான். ஞானி தன்னை நேசிப்பதும் ஈஸ்வரனை நேசிப்பதுக்கும் வேற்றுமை இல்லாமல் பிளவுபடாத ஒரு பக்தியில் அவன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட பிளவுபடாத தூய்மையான நிஷ்காம பக்தியினால்தான் தத்துவேன ஞாதும், என்னை பற்றி எவ்வளவு படிக்கலாம், பிரச்சாரம் பண்ணலாம், விசாரம் பண்ணலாம், ஆனால் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஈஸ்வர ஞானம் வர வேண்டுமென்றால் பக்தியினால் மட்டும் முடியும். பிறகு என்னை பார்ப்பதற்கும் என்னை அடைவதற்கும் பக்தியினால் மட்டும் முடியும் என்று சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த பக்திங்கிறது ஒன்று அவ்வளவு சுலபமாக வந்துடாது. சும்மா சொல்கிறோம், அப்போ ரொம்ப சுலபமாக போச்சு, ஒரே ஒரு பக்தி தானே, மீதி எல்லாம் விட்டுட்டு அதை மட்டும் பிடிச்சிடலான்னு சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட சில குணங்களெல்லாம் சேர்ந்தாதான் அந்த பக்தி வரும்னு சொல்லி மிக அழகாக அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றார். மத் கர்ம கிருத் மத் பரமக மத் பக்த சங்க வர்ஜிதக நிர்வைர சர்வபூதேஷு யஸ்ஸ மாமேதி பாண்டவ. யார் என்னை அடைவார்கள், என்னை அறிந்து என்னை உணர்ந்து என்னையே யார் அடைவார்கள், யார் மோட்சத்தை அடைவார்கள். இந்த இடத்துல பக்தியுடன் சில லட்சணங்களை எல்லாம் சேர்த்துறார். யார் இப்படிப்பட்ட சாதனைகளை கடந்து சாதனைக்குள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இப்படி இருக்கிறார்களோ அவர்கள்தான் என்னை அடைவார்கள். அதை கூறுகின்றார். மத் கர்ம கிருத்து, எனக்காகவே அனைத்து செயலிலும் ஈடுபடுபவர்கள். மத் கர்ம கிருத்து, இது கர்ம யோகியை குறிக்கின்றது. மத் கர்ம கிருத்து, எனக்காகவே அனைத்து செயலையும் ஈடுபடுபவர்கள். மத் பரமக, என்னையே இலக்காக கொண்டு வாழ்ந்தவர்கள். மத் பரமக அப்படின்னு சொன்னால் என்னையே இலக்காக கொண்டவர்கள். மத் பக்தக, இந்த இடத்துல பக்தியை கொண்டு வர்றார். என் மீது முழு பக்தி கொண்டவர்கள். மத் பக்தக, அந்த மத் பக்திங்கிற நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 ஸ்டேஜ். கர்மயோகத்தில் ஈடுபட்டு என்னையே இலக்காக வைத்து என்னிடம் பக்தி செலுத்தியவர்கள். அடுத்தது சங்க வர்ஜிதக, முழுமையான வைராக்கியத்தை அடைந்தவர்கள். சங்கம்னா பற்று, எந்த பொருள்கள் மீதும் பற்று வைக்காமல் பற்றை துறந்தவர்கள். பிறகு நிர்வைரக சர்வபூதேஷு, இது ஒரு முக்கியமான லட்சணம். எல்லா ஜீவராசிகளிடத்தில் உள்ள பகைமை உணர்வை நீக்கியவன். சர்வபூதேஷ்ன, எல்லா ஜீவராசிகளிடத்தில் நிர்வைரக, பகை உணர்வை நீக்கியவன், வெறுப்பை விட்டவன். அதாவது ஒரு பக்தி பகவான் மீது வரணும்னா பகவான் என்ன சொல்கிறார், நான் படைத்த அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் உனக்கு வெறுப்பு இருக்கக்கூடாது. நிர்வைரக சர்வபூதேஷு யக,
யார் அப்படி இருக்கின்றார்களோ சக மாம் ஏதி பாண்டவ, ஹே அர்ஜுனா, அவன் என்னை அடைகின்றான். இப்போ இந்த ஒரு ஸ்லோகத்தில் பக்தன் வெறும் பக்தி மட்டும் இருந்தால் போதாது, எந்த உயிரினத்தையும் நீ வெறுக்கக்கூடாது, பிறகு எந்த பற்றும் இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி இப்படிப்பட்டவன் என்னை அடைகின்றான் என்பதுடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகின்றது. ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே விஸ்வரூப தர்ஷன யோகோ நாம ஏகாதசோऽध्यायः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.